ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க 3 வருஷமா காணாம போயிட்டாங்க. இப்போ அவங்க டெல்லி பஸ் ஸ்டாப்ல தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த நிலைமையில இருக்காங்க? யாரு அவங்க? அப்படிங்கிறத பார்க்கலாம். சினிமால ஒரு காலகட்டத்துல கான்ட்ரோவர்சிக்கு பேர் போன ஒரு சிலர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் மீரா மிதுன். எஸ், மீரா மிதுன பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். மீரா மிதுன் வந்துட்டு மாடல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 3ல தான் வந்துட்டு மீரா மிதுன் வந்திருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 3 வந்து வேற லெவல்ல போச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் 3 தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா அதுல மீரா மிதுன் நிறைய விஷயங்கள் ப்ளே பண்ணாங்க. அவங்கள வச்சு நிறைய கான்ட்ரோவர்சி அந்த பிக் பாஸ்ல வந்து ஹிட் ஆச்சு. அதுல கவின் அண்ட் சாண்டி, சேரன் டைரக்டர் இவங்க எல்லாருமே இருந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு ஒருத்தரை டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மோசமா வந்துட்டு மீரா மிதுன் அதுல டேமேஜ் ஆனாங்க. குறும்படம் போட்டு காட்டுறதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சீசன் 3ல வந்து அதிகமா மாட்டினது மீரா மிதுன் தான். அதுவும் தான் வாயாலே தவளை கேடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து மீரா மிதுனுக்கு 100% சூட் ஆகும். ஏன்னா பிக் பாஸ்ல அப்படிதான் அவங்க ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி குறும்படம் மூலயமா அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியில வரும்போது ஆடியன்ஸ் எல்லாம் கழுவி ஊத்தாம இல்லவே இல்லை. எல்லாருமே வந்து மீரா மிதுனை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆல்பம் சாங் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு சரி ஏதோ மாடலிங் பண்றீங்க, பிக் பாஸ் போறீங்க, ஆல்பம் சாங் பண்றீங்க, கிளாமர் காட்டுறீங்க, அப்படியே நிறுத்திக்க வேண்டியது தானே. பட்டியலின மக்களை பத்தி எதுக்கு அவதூறா பேசணும், ஒரு மக்களை பத்தி எதுக்கு இழிவுபடுத்தி பேசணும், அவங்கள ஏன் அப்படி தாழ்த்தி பேசணும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து பட்டியலின மக்களை பத்தி ரொம்ப அவதூறா பேசி ஒரு வீடியோ இவங்களே வெளியிட்டு இருந்தாங்க. அந்த பட்டியலின மக்களை பத்தி ரொம்ப அவதூறா பேசினதுனால அவங்க மேல பாத்தீங்கன்னா 7 பிரிவுகள் கீழே வந்து வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. 2021ல வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. அப்போ 2 பேரை வந்து கைது பண்ணாங்க. ஒண்ணு மீரா மிதுனோட ஃப்ரெண்டு ஷாம் அப்படிங்கிறவங்களையும், மீரா மிதுனையும் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. கைது பண்ண கொஞ்ச நாள்ல அவங்க வந்து ஜாமீன்ல வெளியில வந்துட்டாங்க. ஜாமீன்ல வெளியில வந்திருந்தாலும் பேய காணோம் அப்படின்ற ஒரு படத்துல அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படத்தை கூட முழுசா முடிச்சு கொடுக்காம பாதியிலே தலைமறைவாயிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 2022ல வந்துட்டு ஆகஸ்ட் மாசம் மீரா மிதுனுக்கு வந்து இதுக்கப்புறம் ஜாமீன் இருக்கக்கூடாது, கம்பல்சரி அவங்க வந்து ஜெயில இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிடி வாரண்ட் வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சாங்க. தேடிக்கிட்டே இருந்தாங்க. எங்க பார்த்தாலும் வலை வீசி தேடினாங்க. பட் அவங்க கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் அவங்க வந்துட்டு கிடைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு. அதுக்கு நடுவுல அவங்க அம்மாக்கே வந்து மீரா மிதுன் எங்க இருக்காங்க அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு சிலர் வந்துட்டு மீரா மிதுனை மும்பைல பார்த்த, குஜராத்ல பார்த்த, ராஜஸ்தான்ல பார்த்த, டெல்லியில பார்த்த அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவும் மீரா மிதுன் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதாவும், தான் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல, ஆனா ரொம்ப கஷ்டப்படுறான்னு மட்டும் எனக்கு தெரியுது, அவ சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதனால சீக்கிரமா அவளை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க, ஒரு தாயா என்னோட வலியை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா ஒரு மனு கொடுத்திருந்தாங்க. அந்த மனுவையும் கோர்ட் வந்து ஏத்துக்கிட்டு அதை பத்தி விசாரிச்சாங்க. அப்பதான் வந்து தெரிஞ்சது மீரா மிதுன் டெல்லியில இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் டெல்லி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வேற மாதிரியான ஒரு தோற்றத்துல அவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு வேலையும் கிடையாது, கையில பணம் கிடையாது, எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது, சப்போர்ட்டுக்கு யாரும் ஆள் கிடையாது. இப்படி இருக்கிறப்போ அன்னைக்கு கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு வேற மாதிரியான ஒரு தோற்றத்துல வந்து சுத்தி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது டெல்லியில இருக்கக்கூடிய சிறப்பு விசாரணை குழு வந்துட்டு மீரா மிதுனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு ஒரு காப்பகத்துல இப்ப தங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க கூடிய சீக்கிரம் சென்னைக்கு வர போறாங்க. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட கேஸ் நடக்க போது. அதுல கம்பல்சரி அவங்க வந்துட்டு ஒரு சில ஆண்டுகள் ஜெயில் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல அவங்க அம்மா வந்து கண்டிப்பா என் பொண்ணு சீக்கிரமா இங்க வரணும், அவளுக்கு வந்து தண்டனை எல்லாம் நீங்க எதுவும் கொடுக்க கூடாது, ஏற்கனவே அவ நிறைய கஷ்டப்பட்டுட்டா அப்படின்ற மாதிரி அவங்க பாச போராட்டத்துல நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மீரா மிதுன் வந்து கூடிய சீக்கிரம் சென்னைக்கு வந்து அவங்க ஜெயிலுக்கு போக போறது உறுதி. ஏன்னா 3 வருஷமா தண்ணி காட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து இப்ப ஜெயிலுக்கு போறாங்க. இப்ப டெல்லியில வந்து ஒரு காப்பகத்துல அவங்கள தங்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மனநிலை பாதிச்ச மாதிரியான ஒரு வடிவுல அவங்க இருக்கிறதா சொல்றாங்க. உண்மையிலே அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இல்லாட்டி இப்படி இருந்தா நம்மள விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சு நடிக்கிறாங்களா, போலியா அப்படின்னுமே வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் வெளியில வந்துரும். தப்பு பண்ணதுக்கான தண்டனை கண்டிப்பா அவங்க வந்து அனுபவிப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரை பத்தியும் தேவையில்லாம தப்பா பேசுறது, கீழ்த்தனமா பேசுறது, அவதூறா பேசுறது, இவங்களுக்கு கிடைக்கிற இந்த தண்டனைய பார்த்து இன்னும் ஒரு சிலர் நிறைய பேர் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீரா மிதுன் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளை பத்தின டே பை டே இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.